ராஜாதிராஜனேசு மேகமீதில் வந்திடுவார். அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவார். வலம் வருவேன். ராஜாதிராஜனேசு மேகமீதில் வந்திடுவார். அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன். பொன்னான வீதியில் வலம் வருவேன். உன்னதரே, என்னவரே, நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, அந்த விண்ணொளி தேசத்து கண்டு மகிழ்ந்தேன். ராஜாதிராஜனேசு மேகமீதில் வந்திடுவார். அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன். பொன்னான வீதியில் வலம் வருவேன். என் நல்லவரே, என் வல்லவரே, உள்ளவரே, அந்த விண்ணொளி தேசத்தில் கண்டு மகிழ்வேன். ராஜாதிராஜனேசு மேகமீதில் வந்திடுவார். அவரோடு நானும் சென்றிடுவேன். வெண்கரு தோலை பிடித்தே பவனி வருவேன். வெள்ளை அங்கி தரித்தே தேவன் தொழுவேன். வெண்கரு தோலை பிடித்தே பவனி வருவேன். வெள்ளை அங்கி தரித்தே தேவன் தொழுவேன். பணிவிடை செய்திடுவார். தூயவர் என்னை அழைத்திடுவார். தூதர்கள் பணிவிடை செய்திடுவார். தூயவர் என்னை அழைத்திடுவார். ஆண்டாண்டு காலம் அவரின் படியில் அமர்ந்து ஆளுகை செய்வேன். ராஜாதிராஜனேசு மேகமீதில் வந்திடுவார். அவரோடு நானும் சென்றிடுவேன். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன். பொன்னான வீதியில் வலம் வருவேன். ராஜாதிராஜனேசு மேகமீதில் வந்திடுவார். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன்.
ஜீவ கனியை நானும் அங்கே புசிப்பேன். ஜீவ நதியில் நாளும் தாகம் தீர்ப்பேன். ஜீவ கனியை நானும் அங்கே புசிப்பேன். ஜீவ நதியில் தாகம் தீர்ப்பேன். தூதர்கள் பணிவிடை செய்திடுவார், தூயவர் என்னை அழைத்திடுவார். தூதர்கள் பணிவிடை செய்திடுவார், தூயவர் என்னை அழைத்திடுவார். ஆண்டு காலம் அவரின் படியில் அமர்ந்தே ஆளுக செய்வேன். ராஜாதி ராஜனே சுத்தேகமீதில் வந்திடுவார், அவரோடு நானும் சேர்ந்திடுவேன். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே மகிழ்ந்திடுவேன். பொன்னான வீதியில் வளம் வருவேன். ராஜாதி ராஜனே சுத்தேகமீதில் வந்திடுவார், அவரோடு நானும் சேர்ந்திடுவேன். காணாத காட்சியெல்லாம் கண்டு அங்கே வீதியில் வளம் வருவேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் போய் அப்படியே தங்கட்டும் ஆண்டவரே. Let it make some change in my life. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த காலவேளையில உங்களோடு கூட எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு வைப்பதற்கு முன்பதாக உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கேள்வி நமக்கு கட்டாயம் தேவை. கேள்வி இருந்தால் பதில் கட்டாயம் என்ன செய்யணும்? வரணும். சரியா? சரி, உங்கள்கிட்ட இப்போ நான் கேட்குற கேள்வி, சகிப்புத்தன்மை எத்தனை பேருக்கு இருக்கு? என்ன? முதல்ல கேள்வியை 3ஆக பிரிக்கிறேன். சரியா? சகிப்புத்தன்மை எனக்கு சுத்தமாக இல்லை. 2, சகிப்புத்தன்மை அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். சகிப்புத்தன்மை எனக்கு நிறையாவே இருக்கு. கேள்வி புரிஞ்சிருச்சா? சகிப்புத்தன்மை எனக்கு சுத்தமா இல்லை. சகிப்புத்தன்மை எனக்கு அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். சகிப்புத்தன்மை எனக்கு சுத்தமாகவே இல்லை. இந்த செய்தி முடியும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். ஏன்னா எனக்குள்ள இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு இல்லையா? அதுக்காக தான் நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மாறுதலை உண்டு பண்ண வேண்டும், நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டு பண்ண வேண்டும். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை ஏன் வேணும், எதுக்காக வேணும், அதனால நமக்கு வரக்கூடிய நன்மை என்ன அப்படின்றத நான் உங்களோடு கூட நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன். ஆனால் வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு சகிப்புத்தன்மை சுத்தமா இல்லை அப்படின்றவங்க உண்மையை கை தூக்குங்க பார்க்கலாம். சகிப்புத்தன்மை கொஞ்சம் கூட எனக்கு இல்லை. என்னம்மா சகிப்புத்தன்மை என்ன அப்படின்றது முதல்ல சொல்லணுமா? சரி, ரைட், வெரி குட், வெரி குட், நல்லதுதான். ரைட், சகிப்புத்தன்மை அப்படின்னா யார் என்ன காரியம் வாழ்க்கையில் வந்தாலும் இட் இஸ் ஓகே, பரவாயில்ல, காலங்கள் அதை என்ன செய்யும், என்னை மாற்றும், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறேன். நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா பொறுத்து கொள்ளுகிறேன். ரைட், எந்த காரியத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அக்செப்டிங் இட், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் எந்த காரியத்தையும் முரண்படுறது இல்லை, எந்த காரியத்தையும் எதிர்த்து நிற்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் சில பிடிவாதங்கள் இடத்துல இருக்கும் இல்லையா? இந்த பிடிவாதம் இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நடக்கும்போது சில காரியங்கள் என் இருதயம் என்ன செய்ய மாட்டேங்கிறது, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அப்படின்றதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. ரைட், இந்த சகிப்புத்தன்மை எனக்கு சுத்தமாக இல்லை, எது வந்தாலும் நான் எதிர்க்கிறேன், எனக்கு சகிப்புத்தன்மையே இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் நீங்கள் புரியும்படி சொல்கிறேன், வீட்டில் உப்பு கம்மியாயிருச்சுன்னா கூட சண்டை போடுறேன் அப்படின்றீங்க பாருங்களேன், அது என்ன இல்லைன்னு அர்த்தம், சகிப்புத்தன்மை இல்லை. சரி, சகிப்புத்தன்மை சரி, எனக்கு அப்பப்போ சகிப்புத்தன்மை வரும், அப்பப்போ போகும் அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்பா சகிப்புத்தன்மை இல்லைன்றவங்க ஓகே, அப்பப்போ சகிப்புத்தன்மை வரும், அப்பப்போ போயிடும். எனக்கு சகிப்புத்தன்மையை என்ன செய்யணும்னு சொன்னால், எப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையை சரியான விதத்தில் எனக்கு தெரியலை, அதனாலேயே எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
சகிப்புத்தன்மை இல்லாதனாலேயே எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், உண்மையை சொல்லுங்களேன், கை தூக்குங்களேன். சகிப்புத்தன்மை இல்லாதனாலேயே எனக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது. கரெக்டா? சகிப்புத்தன்மை நம்ம இடத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைய நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. நான் இதை உங்களோடு கூட நான் இன்னைக்கு செய்தி முடியும் போது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். வாசிப்போம். யாக்கோபுக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படி. சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பைபிள் வேத புஸ்தகத்துல நிறைய வசனம் சொல்லுகிறது யாரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய என்ன சொன்னா தேவனுடைய வழியிலே போகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ என்ன சொன்ன, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு, சுகமாயிரு, அது உனக்கு பாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும். யாரெல்லாம் அவருடைய மேய்ச்சல் நாடுகளா இருக்கிறோமோ அது உனக்கு பாக்கியம் நன்மையும் கொண்டு உண்டாயிருக்கும் அப்படின்னு நிறைய வசனத்தை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க சொல்லப்படும் வார்த்தை என்ன சொல்லுகிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வர்றது நல்லது. என்ன பாஸ்டர், எல்லா சர்ச்சிலையும் போனால் அங்கே என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு தான் நான் சொல்கிறத பிரசங்கம் பண்ணுறதை கேட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு சோதனை வர்றது அப்படின்னா என்ன சொல்ல வரேன், இன்னொரு வார்த்தையில் நான் சொல்ல வரேன்னா ப்ராப்ளம் வர்றது எனக்கு. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன்னு சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராப்ளம் வர்றது எனக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நீங்க பாருங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் முடித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது அவரை சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் அவர் எங்க கொண்டு போனானா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன உண்டாயிற்று? சோதனை வந்துச்சு. அவருடைய சோதனை எப்போ வருகிறது அப்படின்னா அவருடைய நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து தான் நமக்கு சோதனை வருது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு கோபம் அதிகமா வருது அப்படின்னா என் கோபத்தை உடைக்கிறதுக்காகவே எனக்கு கோபப்படுத்துற சூழ்நிலை வரும். எத்தனை பேர் கூட சரின்னு சொல்றீங்க? எனக்கு வர்ற ப்ராப்ளம் எல்லாம் என்ன படுத்துற மாதிரியா வரும், எனக்கு கோபப்படுத்துற மாதிரியா வரும். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பிசாசினால கொண்டு போகப்பட்டார். அங்கே வசனம் சொல்லுகிறது அவர் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல அவர் பசியா இருக்கிறார் என்பதை பிசாசு அறிந்ததினாலே அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன ஆக்கும், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ ஆண்டவருடைய சூழ்நிலைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய சூழ்நிலைகளை வைத்துதான் அவனை சோதிக்கிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்துதான் நமக்கு சோதனையா வரும். Temptation will not just like that, it will not come. எனக்கு எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குதோ அதை வச்சுதான் எனக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும், சோதனை வந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு, இந்த வார்த்தையின்படி கீழே வாசிங்களேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். வாசிங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை God has given a promise. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, நீ சோதனையை சகித்தால் உனக்கு வாக்குத்தத்தம், அன்பு தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். ஜீவகிரீடத்தை. அப்போ சோதனை ஜெயித்தாதான் நமக்கு என்ன இருக்குது, ஜீவக்கிரீடம் இருக்குது. அப்போ சோதனை இந்த உலகத்துல இருக்கும் நாள் வரைக்கும் எனக்கு சோதனை இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். Till the day you die, நீ மரிக்கும் காலம் வரைக்கும், அல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் வரைக்கும், அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் நாட்கள் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சோதனை உண்டு. சோதனை இல்லைன்னு சொன்னாதான் பிரச்சனையே. யாரு தெரியுமா ஆண்டவர், யாருக்கு தெரியுமா அதிகமாக சோதனை வரும்? யாரெல்லாம் கர்த்தருடைய வழியில அவருக்கு பிரியமான வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் சோதனை வரும். சோதனையை எல்லாம் சகிக்கணும். சோதனை சகித்தால் தான் நமக்கு என்ன உண்டு, ஜீவக்கிரீட நமக்கு கர்த்தர் நினைச்சது இருக்கிறார். சோதனை குறித்து நான் பேச வரல, நான் இந்த காலவெளியில பேச வந்ததே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா பாடுகளையும் நீங்கள் சகிக்கிற உணர்வாய் மாற வேண்டும். You need to endure. You need to endure. உன்னுடைய சகிப்புத்தன்மை உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்லும், இன்னும் தேவ கிருபை இன்னும் என்ன செய்யல, பெருகல.
வசனம் சொல்லுது, சகிக்கிறவர்களே பாக்கியவான்கள், அவர் உத்தல் விளம்பின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அடுத்த வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்ற வார்த்தை, ஈஸியா சொல்ற வார்த்தை, நான் சோதிக்கப்படுறேன் பாஸ்டர், நான் எனக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வருது, நான் ஒவ்வொரு டைம் ஐ அம் பீயிங் டெம்ப்டட், நான் சோதிக்கப்படுகிறேன். ஆனா ஆண்டவர் தான் என்ன சோதிக்க, ஆண்டவர் ஒருவரையும் என்ன பண்றது இல்ல, சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்பட்டு சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவரையும் ஆண்டவர் பொல்லாங்கினால என்ன பண்ண மாட்டாரு, சோதிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, மனசுக்குள்ள நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஆண்டவர் உங்களை பொல்லாங்கினால ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். தீமையை அனுப்பிதான் ஆண்டவர் உன்னை சோதிப்பார்னு சொல்லல. ஆமென் சொல்லுங்களேன். என்னை தீமையை கொடுத்த ஆண்டவர் என்னை சோதிப்பார்னு வசனம் சொல்லப்படவே இல்லை. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. சோதனை எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். எங்க சோதனை வருது? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்மளா போய் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு கடைசியில் குத்துதே கூட. இது வசனம் சொல்லு, நம்ம உலகத்தில் பழமொழி சொல்லுவோம் இல்லையா, வழியில் போனால் ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துதே குடையுதேன்னு சொன்னானா. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளா நிறைய பிரச்சனையை வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு. ஆண்டவர் என்ன ஒருபோதும் ஆண்டவர் என்ன சோதிக்கல. நம்ம தான் நிறைய காரியத்தில் என்ன பண்ணி இருக்கிறோம், சிக்குண்டு இருக்கிறோம். நம்முடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு இருக்கிறோம். பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடந்தாங்க. அவர் சொல்லுகிற காரியத்தின்படியே நடந்தாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே நடந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் எதுல மாட்டிக்கிட்டான், சோதனையில சிக்கிட்டான். யார் அவன்? யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத்தை அவனுக்குள்ள பண ஆசை வந்துச்சு. பண ஆசை வந்தது எது வரைக்கும் கொண்டு போயிருச்சு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அது வேத வசனத்தின்படி அது நிறைவேற வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், அவன் என்ன செய்கிறான், அவன் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் அளவிற்கு ஒரு சோதனையில் அவன் சிக்குண்டவன் அவனால வெளியே என்ன செய்ய முடியல, வர முடியல. வசனம் சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு அவன் போய் என்ன செய்தானா, நாண்டு கொண்டு செத்தாய். அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு என்ன செய்கிறான், மாண்டு போகிறான் வேதம் சொல்லுகிறது. அவன் உன்னுடைய சுய இச்சையினால நிறைய காரியத்தை உன் வாழ்க்கை உனக்கு பாருங்க. ஆரம்பத்தில் பாவம் நமக்கு நல்லா தான் இருக்கும், பாவம் ஆரம்பத்தில் இனிக்கும். ஆனா கடைசியில் அந்த பாவமே உனக்கு கண்ணியா வந்து நிற்கும். அந்த பாவமே உன்னை என்ன செய்யும், தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். அந்த பாவமே தேவனிடத்திலிருந்து உன்னை என்ன செய்கிறது, பிரித்தெடுக்கிறது. அந்த பாவமே தேவனிடத்தில் பிரிக்கிறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்க சமாதானத்தையும் கெடுத்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறது, பாவம் உன் வாசற்படியில் என்ன செய்திருக்கும், படுத்திருக்கும். மதுபானத்தை பிரியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க, சோஷியல் ட்ரிங்கர் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பேர் என்னது, சோஷியல் ட்ரிங்கர். அந்த சோஷியல் ட்ரிங்கிங் நாளுக்கு நாள் அது என்ன ஆயிரும்னா, அவனுடைய வாழ்க்கையே அதை என்ன செய்து கெடுத்து விடுகிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நான் சொல்றேன், உங்களுக்கு வருகிறதான பாவத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அது இனிமையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பின்னால் நாள்ல அது உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். எனக்கு பெரிய ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, முதல்ல ஆரம்பத்தில் ஒரு காலத்தில் ஆண்கள் தான் பெண்களை ஏமாத்துறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நியூஸை திறந்து பாருங்க, இன்னைக்கு அவங்களுக்கு இவங்க சமாளமாக என்ன செய்கிறாங்க, ஆடுறாங்க. ஏன்னா அந்த பாவத்தை குறித்து உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யலை, இல்லை ஆண்களுக்கும் இல்லை பெண்களுக்கும் இல்லை. பாவம் சென்ற ஒன்று வசனம் அதனால சொல்லுது, எவனும் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படு என்று சொல்லக்கூடாது. அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு என்ன செய்யப்படுகிறான், சோதிக்கப்படுகிறான். ஏன் இன்னைக்கு பாஸ்டர் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், என் வாழ்க்கையில ஏன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நான் யார்கிட்டையும் கேட்கல, என்ன ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்க எதுல மாட்டிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு கேட்கல. ஒரே ஒரு நிமிடம் கண்ணில் மூடி அப்படியே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எதுனால. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு நிமிடம் கண்ணில் மூடி யோசனை பண்ணுங்க, ஏன் என் வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்துச்சு, எங்க எனக்கு ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன். அந்த பண்ண தப்பு என்னால வெளியே என்ன செய்ய முடியல, வர முடியல. அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு என்ன செய்யப்படுகிறான்,
சோதிக்கப்படுகிறான். சரி, நான் இப்பொழுது வேத வசனத்துக்கு நேராய் நான் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிப்போம். ஓ glory to Jesus. உரபௌரியா லபஷுதுரியாம் தரே காபௌரியா லபௌத்ரா. ஓ Lord, hallelujah. வாசிப்புங்க. எபிரேயர்கள் புத்தகம் அந்த 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் சிட்சை, முதலாவது சோதனை சகிக்கணும். இரண்டாவது நீங்க எதை சகித்துக் கொள்ள வேண்டும்? சிட்சையை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் என்னை கடிந்து கொள்ளுகிறான் சொல்ல நல்லதுக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவன் என்னை என்ன சீர்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நல்லதுக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் எனக்கு சொல்ற, எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும், நீ எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு இது இது உண்டாச்சு. அதை ஜஸ்ட் திங்க் பண்ணுறதுக்கு நினச்சேன். நம்ம என்ன சொல்கிறான்னா, ஆறில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து ஒரு வயசுலேருந்து அந்த 10-11 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா பெற்றோர்கள் தான் வாழ்க்கை. பெற்றோர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். 12லேருந்து அந்த 16-17 வயசு வரைக்கும் அவர்கள் என்ன சொன்னால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையின்படியே நடப்பாங்க. ஆனால் அந்த 17லேருந்து 22 வயசு வரைக்கும் ஒரு மமதை, எனக்கு எல்லாம் எனக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ 16 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். 16 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பா தான் ஹீரோ, எங்கள் அம்மா தான் ஹீரோயின், அவங்க சொல்கிறதான் வேத வாக்கு அப்படின்ற எல்லா மனநிலைமை எத்தனை வயசு வரைக்கும்? இல்லை, நம்மெல்லாம் அந்த வயசை கடந்து தானே வந்திருக்கிறோம். எத்தனை வயசு வரைக்கும்? 16 வயசு வரைக்கும். 17 வயசுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். அப்புறம் 21 வயசுக்கு அப்புறம் 23, 24 வயசுக்கு அப்புறம் இவனுக்கு என்னன்னா, இப்போ அப்பா அம்மாவை வார்த்தையை கொஞ்சம் என்ன செய்யலாம், ஃபுல்லாக கேட்கலாம், இல்லை எப்படி கேட்கலாம், கொஞ்சமாக கேட்கலாம். அது 35 வயசு வரைக்கும் எனக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாவை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். 35 வயசுக்கு அப்புறம் ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பு, கொஞ்சமாவது அப்பா அம்மா வார்த்தையை என்ன செய்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். 35 வயசுக்கு அப்புறம் 55 வயசுக்கு அப்புறம் எனக்கு புத்தி சொல்றதுக்கு எங்க அப்பா அம்மா இல்லையே. வாழ்க்கை நம்ம நிறைய நேரத்தில் யாரோ ஒருத்தர் நம்மளை சிச்சிக்கும் போது அவங்களுக்கு மேல கோபம் வருது, அவங்களை ஏற்றுக்கொள்ற மனநிலைமை நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நீ என்ன செய்கிறாய், நீ சிச்சியை அற்பமா எண்ணுகிறாய். நீ சிச்சியை சகிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். யூ நீட் டு அக்செப்ட் வாட் இட் இஸ். ஆனால் அக்செப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இப்போ நான் சொல்கிற வசனம் உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஏற்றதான வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவராயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம், எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணுமா? இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? யாருக்கு பொருந்தும்? ஊழியக்காரனுக்கு. யாருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாதா? நினைச்சு பாருங்களேன். இன்னும் ஊழியக்காரனுக்கு சூடு சொர்ண எதுவுமே என்ன செய்யக்கூடாது, வெக்கம் மானம் எது என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. வசனம் தெளிவா சொல்லுது, சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லார் இடத்துல எப்படி இருக்கணும், சாந்தம் உள்ளவனும். என்ன திட்டினாலும் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அல்லேலூயா. சாந்தமும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய். இதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? தீமையை என்ன பண்ணணும், சகிக்கணும். ஊழியக்காரனா இருக்க அப்படி தீமையை சகிக்க முடியலன்னா எங்க வந்து நிற்க முடியாது. இந்த பலிபீடத்தில் நிற்க நீங்க நினைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க வந்து நின்று பாருங்க, அப்பதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. இது எல்லாம் சகிச்சாதான் என்ன செய்ய முடியும், ஊழியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இப்போ நான் உங்கள் சைடில் வரேன். இப்போ இது வரைக்கும் என் சைடில் எடுத்துக்கிட்டேன், இப்போ உங்கள் சைடில் வரேன். இப்போ ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஒருவேளை கொயரில் வந்து நிற்கிறதா இருக்கலாம், இல்லது வேற ஏதாவது சபையில் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கலாம். இதில் வந்து நிற்கிறது என்பது சாதாரண காரியம் இல்லை. இப்போ கொயரில் நிற்கும் போது ஒருத்தவன் சொல்கிறான், இவனை விட நான் நல்லா பாடுவேன். இவன் என்னத்தை பாடுறது, எனக்கு நல்லாவே பாட தெரியும். அவன் பாடுற பாடு, அவன் நிற்கிற ஸ்டைலை பாரு, அவன் பார்க்குற பார்வை பாரு, அவன் என்ன சொன்னா அவன் வாய் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு, கோணிட்டு போகுது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க, என்ன ஆகும்? வெரி குட்மா. நான் அடுத்த வாரம் எங்க வரமாட்டேன், கொயருக்கு வரமாட்டேன். கரெக்ட் தானங்க? அடுத்த வாரம் எங்கே வரமாட்டேன், கொயருக்கு வரமாட்டேன். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு வேலை ஒருத்தர் சொல்லியிருக்கேன். சபையில் நடக்கிற சில காரியங்களை சொல்கிறேன், நான் யாரும் எப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உடனே இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, ஏன் இந்த வேலை எங்களுக்கு செய்ய தெரியாதா, நீ மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இவங்க இந்தா நீயே செய் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தையை அவங்களால என்ன பண்ண முடியலை, சகிக்க முடியலை. சகிக்கணும், இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். 1000 பேர் என்ன சொன்னாலும் சரிங்க, பரவாயில்ல, என்னை திட்டுனாலும் பரவாயில்ல, என்னை குறித்து கேவலமா பேசினாலும் பரவாயில்ல. பாருங்க, உன்னை இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னு சொன்னா, நம்ம காதல என்ன சொன்னா சங்கூதர் செவிடனா இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா பாஸ்டர்? முடியும்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இதை கொஞ்சம் மாத்தணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னுடைய சுயத்தை நான் என்ன செய்யணும், உடைக்கணும். ஆண்டவர் சில வேளை ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்மளை சகிக்க சொல்றாரு, உன் சுயம் சாகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீ சகித்தால் உன் சுயம் என்ன செய்யும், சாகும். இந்த உலகத்துல எந்த மனிதன் சுயம் செத்து போயிருக்குதோ அந்த மனிதனை போல சந்தோஷம் உள்ள மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. let anything may come, let anything may come. சகிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த உலகத்துல கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, சகிக்கிறவர்களுக்கு தேவன் என்னத்தை கொடுக்கிறாரா, ஜீவக்கிரீடத்தை கொடுப்பாராம். எனக்கு இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். The one who stands till the end. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிவு வரைக்கும் நிற்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சகிக்கிற தன்மை அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க, இப்பவும் சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கை சந்தோஷம், நிறைவு. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கும் நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆனாலும் ஆண்டவர் இங்க சொல்றாரு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஊழியம் கூட ஊழியம் செய்யறேன்னு சொன்னா ஊழியத்தில் நிறைய பாடுகள் இருக்கு, நிறைய அவமானம் இருக்கு, நிறைய பழிச்சொற்கள் இருக்குது, நிறைய முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற காரியங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டாதான் என்னுடைய ஊழியத்தை கர்த்தருடைய வருகை மட்டும் நான் செய்து முடிக்க முடியும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையும் அதுபோலதான் இருக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்கிறது நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு நிறைய காரியங்கள் வருங்க, சோதனை பேக் டு ஒன் ஆஃப்டர் அதர். நான் என்னுடைய வாழ்க்கையில் நானும் சொல்றேன், ஒரு மாசம் இந்த மாசம் பாடா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இந்த மாசம் என் செலவெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த மாசம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என் கையில கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அடுத்த மாசம் அதுக்கு மேலதான் வருது. அதே போலதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இது வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ சகித்து பார், உன்னை நான் மேன்மை ஆக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் சகிக்கிறது கஷ்டம் தான். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஒருவன் என்னை பார்த்து ஏளனமா பேசிட்டா எனக்கு அவனுக்கு விரோதமா 2 வார்த்தை பேசணும்னு எனக்கு தோணுது. கரெக்ட் தானே? சிலர்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? சொல்றமா சொல்லியா? சிலர் சொல்றாங்கல்ல, நம்ம சொல்றோமா இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் கோவமா, எனக்கு கோவம் வராதா? நான் ஒன்று சொல்றேன், கோபத்தினால ஏதாவது சாதிச்சோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோபத்தினால வீட்டில் ஏதாவது வீட்டிலே ஆனாலும் சரி வெளியானது ஏதாவது சாதிச்சோமா? ஒன்றும் வேண்டாம். வீட்டில் வச்ச குழம்புல கொஞ்சம் உப்பு போடலை, என்ன ஆகும்? ஒரே அதான் என்ன பிரச்சனை, உப்பு பிரச்சனை. நீங்க கேட்டு பாருங்களேன், இல்லம்மா உப்பு போட தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன், அடுத்த நாள் 1 கிலோ உப்பு குழம்புக்குள்ள கிடக்கும். உப்பு தானே கேட்ட,
நான் வச்சுக்கோ. அநேகருடைய வாழ்க்கையில சோதனையை சகிக்கிற தன்மை இல்லை. சோதனையை நம்ம சகிக்கணும். வீட்டில் கூட உங்க கணவன் மனைவிக்குள்ள சமாதானமா இருக்கணும்னா சில நேரத்தில் சோதனையை சகிக்கணுங்க. யூ நீட் டு அக்செப்ட் இட். எப்படி பாஸ்டர் என்னால் எப்படி முடியும்? சிலர்லாம் நான் சொல்றது ரொம்ப இதாவது சொல்றேன், பாரத்தோட சொல்றேன். நீங்க உங்களுடைய சுயத்தை நீங்க சாகடித்தா நீங்க சுகமா வாழலாம். இது இவர் பாடினது போல, பெர்க்மன் செய்ய பாடினது போல, சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உண்மைதானே? எத்தனை பேர் சுயத்தை சாகடிக்கணும்னா உங்களுக்குள்ள சகிக்கிற தன்மை வேணும். ஆனா இந்த சுயம் சாகும் வரைக்கும் இந்த சுயத்தை சாகடிக்கிறதுக்காக சில சோதனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இட் will come one after the other, one after the other, one after the other. ஒருத்தர் வந்து என்ன சொல்ற, ஒரு பிரச்சனை, ஒருத்தர் வந்து உங்களுக்கு விரோதமா எழும்புறாருன்னா நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த ஒருத்தன் எனக்கு விரோதமா எழும்பிட்டானே அப்படின்னு அவனோடு கூட நீங்க போராடி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் எழும்பி வருவான். அவனோடு கூட போராடி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் என்ன செய்வான்? எழும்பி வருவான். ஒரு சிலர்லாம் நான் சொல்ல கேட்டிருக்கேன், எங்க பாஸ்டர் இந்த மாசம் முழுசும் ஒரே பிரச்சனை. என் கூட ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் பக்கத்தில். அவர் சொன்னார் என்கிட்ட, என்ன சார் உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை? ஏன் அப்படின்னா எனக்கு அந்த மாதத்தில் எனக்கு அப்படியே 1-2 ப்ராப்ளம்ஸ் அப்படியே வந்துச்சு. எப்படின்னா என்னுடைய ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு, அப்புறம் என்னுடைய இதில் காரில் எலி ஏறி கடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒரு இது பிரச்சனை வந்து நாங்கள் சும்மா ஷேர் பண்ணும்போது சொல்ல, என்ன உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு ஆண்டவர் என்னை கைவிடுறதுக்காக அல்ல, என்னை சோதித்து என்னை பலவுன்னம்லாம் மாற்றும்படி கர்த்தர் என்னை சோதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யோபுக்கு வந்த சோதனை போல நமக்கு வந்துருச்சா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம், இன்னைக்கு கொஞ்சம் சோதனை வந்தா நம்ம என்ன செய்யறது இல்ல, ஆண்டவர்கிட்ட தேடுறது இல்ல, ஆண்டவரை பின்பற்றுறது இல்ல, ஆண்டவர் என்ன சொல்ல, ஆண்டவர்கிட்ட கெட்டி வரதே இல்லை. கேட்டா என்ன சொல்றோம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? வாசனம் சொல்லுது, முடிவு பரிந்து யோபு என்ன செய்தான்? பொறுமையோடு கூட காத்திருந்தான். ஆண்டவர் முடிவு வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, மறுதலிக்கல. வசனம் சொல்லுகிறது, முன்னிலைமை காட்டிலும் பின்னலைமை கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். Let any temptation come, என்ன பாடுகள் வரட்டுங்க, வந்தாலும் உங்களை ஜெயமுள்ளவராய் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். வாசிங்களா அந்த எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1-2 வேகமா. Praise the Lord, hallelujah, oh glory to Jesus. ஆகையால் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஓட்டத்திலே சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஓட்டத்திலே பொறுமையோட ஓடணுமா? எனக்கு பொறுமை வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்குதா? இல்ல பொறுமை வேண்டாம்னு சொல்றவங்கலாம் நிறைய இருக்குதா? ஹலோ, இருக்கா இல்லையா? பொறுமை இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்லைங்களே, பொறுமையே இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். நல்லா தூக்குங்களேன். இல்லை யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. உண்மைதானே? பொறுமை இல்லை. நிறைய நேரத்தில் டென்ஷன் ஆயிடுறோம், அவசரப்படுறோம், எல்லாமே பண்ண. வசனம் சொல்லுகிறது, பொறுமையோட கொடு ஓடுகிறவன். நமக்கெல்லாம் இந்த கதை தெரியும் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் நல்ல இந்த ஆமையும் முயல் கதை நமக்கு தெரியும். இந்த முயல் வேகமாக ஓடி போய் ஓடின வேகத்தில் என்ன ஆயிடுச்சு? டயர்டாகி. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இழந்ததுனால நிறைய காரியத்தை இழந்து போய் நிற்கிறோம். எவன் ஒருவன் பொறுமையாக இருக்குன்னா அவன் சாட்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். லைஃப்லையும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் பொறுமை ரொம்ப முக்கியம். சகிக்கிற தன்மை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சகிக்கணும். சகிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. இட்ஸ் நாட் தட் ஈஸி. அவ்வளோ சீக்கிரத்தில் சகித்து கொள்ளவே முடியாது. நான் ஒரு காரியம் ஒரு 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 இது சொல்கிறேனே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட வேலை செய்யும்போது, நீங்கள் எங்கேயாவது வேலை செய்கிறீங்க, வேலை செய்யும்போது உங்களோடு கூட இருக்கணும், வேணும்னே உனக்கு விரோதமாக எழும்புவான். ஏன்னா அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு எழும்புறாங்க.
சபையிலேயே போட்டி பொறாமை எல்லாம் என்ன செய்யுது வருது. இது எல்லாவற்றையும் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அவர்களுக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா ஜெயம் பெற முடியாது. ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட என்ன செய்யணும், ஓடணும். வாசிங்க ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல பொறுமையும். உபத்திரவம் என்னத்தை தரணுமா சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரவம் என்னத்தை தரணும்? பொறுமையை தரும். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் எனக்கு என்ன தருமா? உபத்திரம் எனக்கு என்ன தருமா? பொறுமையை தருமா. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு பழி சொல் வருவது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். மனுஷன் என்னை வெறுக்கிறது நல்லது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அன்பு அப்பதான் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய அன்புக்காக கர்த்தருடைய அன்பை விட்டுட்டு யாருடைய அன்பை தேடுறாங்க? மனுஷனுடைய அன்பை தேடுறாங்க. அதனாலேயே அநேகருடைய வாழ்க்கையில என்ன சொன்னா அவமானங்களும் வெறுமையும் அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமை வந்துகிட்டே இருக்குது. நான் இன்னைக்கு கால வேலை சொல்றேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் உன்னை கட்டி இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓசியாக்கள் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, உன்னை அன்பின் கயிறினாலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா, என்னை கட்டி வச்சிருக்கார். கட்டுறது மட்டுமல்ல, என்னை இழுத்து கொள்ளுகிறார்னு வசனம் சொல்லுது. தேவன் எதனால் இழுத்துக் கொள்ளுகிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எதனால உங்களை இழுத்துக்கொள்ள? அன்பின் கயிறினால கர்த்தர் உங்களை இழுத்துக்கொள்ளுகிறார். காரணம் என்ன? நீ இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் இன்னைக்கு காலவெல்ல ஒரு வாக்குத்தத்தம் சொல்றேன், உன்னை தோற்கொள்வீர் சோர்ந்து போகும்படி கர்த்தர் உன்னை அழைக்கல, உன்னை இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனா அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? சோதனைய பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சோதனைய சகிங்க. அரவிந்த் நல்லா சொல்லணும், சோதனைய நல்லா சகிங்கம்மா. அல்லேலூயா. கணவன் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லணும், சோதனையை நல்லா என்ன செய்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ள சோதனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. சோதனை நீங்க என்ன பண்ணணும்? சகிக்கணும். இன்னொரு வசனத்தை வேகமா வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இப்போ நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, யாரெல்லாம் சகிக்கிறீங்களோ நீங்க ஆளுகை செய்வீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்யலாம்? அப்ப இந்த உலகத்துல சகிப்பு வேணுமா வேண்டாமா? சகிச்சிங்கன்னா ஆளுகை செய்யலாம். சகிப்பு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்முடைய லைஃப்ல வந்துட்டு போக வேண்டியதுதான். அழுகை வரும், கோபம் வரும், எல்லாம் வந்துட்டு போய் இது எல்லாவற்றையும் விட்டுட்டு பொறுமையோடு கூட சகிப்புத்தன்மையோடு கூட பாருங்க. ஒரு 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 இதுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறானோ இல்லை ஒரு ரன்னிங் ரேஸ் ரன் பண்ணுறான் அப்படின்னா, அவன் எடுத்தோடனே போய் அவனை கொண்டு போய் அந்த ட்ராக்ல விட்டு அவனை ஓடுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு என்ன இருக்கும்? ப்ராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் டைம்ல அவனுக்கு கீழே விழுந்து அடிப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். அவன் மாஸ்டர் அவனை திட்டுவான். அந்த மாஸ்டர் அவனை என்ன செய்வான்? அவனுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பான். சரியான நேரத்துக்கு வரல பனிஷ்மெண்ட் கொடுப்பான். இது எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிச்சா மட்டும்தான் அவன் போய் எதில் நிற்க முடியும்? ட்ராக்ல நின்று ஓடி ஜெயிக்க முடியும். அதுபோலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். சில வேளை நமக்கு பாடுகள் வருங்க. இது எல்லாம் நீ பொறுமையோட சகித்தால் ஆண்டவர் உன்னை ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே.
பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் ஆமா இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளைந்து கொள்ளுமே. ஆண்டவர் என்னை நல்ல பாத்திரமாய் வணைந்தள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அந்த பாத்திரம் சாதாரணமாய் அதை நிச்சயம் வணைய முடியாது. அதை நிச்சயம் அதில் இருக்கிறதான அசடுகள் அது எடுக்கப்பட வேண்டும். அதுவரைக்கும் இந்த களிமண் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அந்த குயவனுக்கும் பொறுமை வேணும், அந்த களிமண்ணுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். இந்த களிமண்ணை எடுத்து அதை பிசையும் போது அதுக்கு வலி இருக்கதான் செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை சில நேரத்தில் வணையும் போது எதெல்லாம் உனக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணுமோ அதை ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். ஆனாலும் சகித்துக்கொள், கர்த்தர் உனக்காய் ஒரு ஜீவ கிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Jesus. Praise the Lord. Hallelujah. Oh, glory to Jesus. Praise the Lord. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன பாஸ்டர் தேங்காவெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு இதுக்கு என்ன முடிச்சோன்னே எல்லாருக்கும் சட்னி செஞ்சு கொடுக்க போறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சட்னி எல்லாம் இல்லை, நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். அருமையானவர்களே, இது வெறும் நம்முடைய கண்களுக்கு இது தேங்காய். ஆனால் இது நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கும். இதை மேலே மரத்துலேருந்து அது காய்ச்சி அது கீழே விழும்போது அது அடிபட்டிருக்கும். இப்போ நம்ம கையில் வெறும் தேங்காவாக வந்து நிற்கலை, இது காய வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அதை என்ன உரிச்சிருப்பாங்க, மட்டை என்ன செய்திருப்பாங்க, உரிச்சிருப்பாங்க. அந்த மட்டை உரிக்கும் போது அதுக்கு குத்துப்பட்டிருக்கும். இப்போ கூட நம்ம கையில் வந்த உடனே இன்னும் இது சும்மா இல்லை, நம்ம கையில் வந்த பிற்பாடும் நம்ம இப்போ இதுலேருந்து கடையிலேருந்து பணம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் இதை நம்ம அப்படியே எடுத்து என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இதை நம்ம என்ன செய்யணும், இதில் மேலே இருக்கிற நாரெல்லாம் பிச்சு எடுக்கணும். அதுபோல தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வார்த்தை, உன் வாழ்க்கையில் அப்படியே சொல்கிற வார்த்தையெல்லாம் உன் வாழ்க்கை அப்படியே பிச்சு எடுக்கிறது மாதிரி இருக்கும். பிச்சு எடுக்கும்போது சும்மா இல்லை, இது பீத்து எடுக்கும்போது இதுக்கு வலி இருக்கும். இந்த இதை என்ன சொன்ன கைகளால் சில பிரச்சனைகள் நமக்கு லேசாக முடிஞ்சிடும். ஆனால் சில பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளை போட்டு இப்படி கொத்துற மாதிரி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கொத்தி கொத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் எடுக்கிறது போது இது எடுக்கும்போது நமக்கு அப்படியே வலி சாதாரணமாக அல்ல. இது ஓடுதான் பிரதர். ஆனால் இது சாதாரணமானது அல்ல. இதை கொத்தும் போது நமக்கு என்ன இருக்குதுங்க, என்ன உண்டாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது தேங்காய் தானே, இதுக்கு வலி இருக்காது. இதுவும் ஜீவனுள்ளது தான், இதுக்கும் என்ன இருக்குது, வலி இருக்குது. இதை சாதாரணமாக வலிக்காது. நிறைய சூழ்நிலைகள் உன்னை சோர்ந்து வரும். அநேக காரியங்களில் நீ வெறுக்கப்படுகிற நிலைமை வரலாம். அநேக நேரத்தில் நீ தள்ளப்படுகிற நேரம் வரலாம். அநேக நேரத்தில் அநேகருடைய வார்த்தை உன்னை வேதனைப்படுத்தலாம். அநேகருடைய காரியங்கள் உனக்கு வேதனைப்படுத்தலாம். அநேகருடைய நடக்கைகள் உனக்கு வேதனைப்படுத்தலாம். அநேகருடைய என்ன சொன்ன சொற்கள் உன்னை என்ன செய்யலாம், வேதனைப்படுத்தலாம். அநேக நேரத்தில் நீ தனிமைப்படுத்தப்படுகிறது போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் உனக்கு வேதனை தான். இந்த வேதனை எல்லாம் நான் சகிக்கணும். இதை நம்ம கொத்தி எடுக்கிறது மாத்திரமல்ல, இதில் இருக்கிறதெல்லாம் பிச்சை எடுக்கிறது மாத்திரமல்ல, இதற்குள்ளாய் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும்னா இது எல்லாம் இந்த தேங்காய் என்ன பண்ணணும், சகிச்சு தான் ஆகணும். இதை சகிக்கும் போது இந்த தேங்காவுக்கு இப்போ என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த தேங்காய் வாய் திறந்து ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மனுஷன் சொல்லிடுவான் இல்லையா, என்ன சொன்னா இந்த தேங்காய் சொல்ல முடியாது. ஆனால் இந்த தேங்காய் இது எல்லாம் என்ன பண்ணி ஆகணும், இந்த தேங்காய் சகிச்சு தான் ஆகணும். சரி, சகிச்சு இது எல்லாம் ஓகே பிரதர், இதெல்லாம் ஓகே சிஸ்டர், இது மற்றவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்கு ஓகே. ஆனா சில நேரத்தில் இந்த தேங்காய் இப்படி எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டாலும் இது மற்றவருடைய வார்த்தையினால அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனையினால, உன் வாழ்க்கையில் நடக்கிற சில போராட்டங்கள்னால அநேக நேரத்தில் இது இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். அநேகருடைய சொற்கள் உன்னை இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது சில வேளை உன்னை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். அநேக நேரத்தில் உன்னை காயப்படுத்துகிறதா இருக்கலாம். ஓ லார்ட்,
இப்படி எல்லாம் இது உடைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இது என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா ஒரு தேங்காவாக உனக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமா இது மாற்றப்படும். இது லேஸ்ல வர்ற காரியம் அல்ல பிரதர். இதை நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு ஏதோ சாதாரணமான காரியமா இருக்கலாம். இப்படி உடைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இது மற்றவர்களுக்கு பயன்படுகிற பொருளாய் மாற்றப்படும். நீ நல்ல மற்றவர்களுக்கு பயன்படணும்னு சொன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுறதுக்காக சில வேளை நான் இப்போ சொன்னது போல அநேக காரியங்கள் வாழ்க்கையில காயப்படுத்துகிறதா இருக்கலாம். இவையெல்லாம் நீ சகித்து கொண்டால் தேவன் உன்னை இந்த உலகத்துல மேன்மையாய் கத்தர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் கத்தர் வைப்பார். எத்தனை பேர் இந்த கால வேளை ஆண்டவர் என்னை ஹல்லேலூயா என் வாழ்க்கையில வருகிற சோதனைகளை சகித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் கோட்னட். இது சாதாரண ஒரு 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 தேங்காய் தான். ஆனால் இதில் நான் கற்றுக்கொண்ட காரியம் நிறைய இருக்குது. என்னுடைய இருதயம் இந்த தேங்காய் ஓட போல கடினமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதை உடைக்கிறார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை உடைங்க ஆண்டவரே. எதெல்லாம் என் சுயத்தை எனக்கு மேலே கொண்டு வந்து வச்சிருக்குதோ அதையெல்லாம் என்னை உடைச்சிருங்க ஆண்டவரே. நான் உமக்கு பயன்படுகிற பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? ஜீசஸ் ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஜீசஸ் ஓ லார்ட் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க எழுந்து நிற்பீர்களா? பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அழைத்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அழைத்து கொள்ளுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் உடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உடைங்க ஆண்டவரே, என்னை உடைங்க அப்பா. என்னுடைய இருதயத்தை உடைங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே இந்த சோதனையை சகிக்கிற பிள்ளையாக ஆண்டவரே இந்த சோதனை சகிக்கிறது மாத்திரமல்ல, என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றுவதற்கு ஆண்டவரே என்னை சிலவல்ல கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய கருத்துல இருக்கிற களிமண்ணா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சோதனை என்னால சில வெல்ல என்னுடைய சோதனை என்னால சகிக்க முடியல. மாம்சம் என்னை வந்து ஒட்டி கொடுக்கிறது. நிறைய நேரத்தில் நான் அழுகிறப்பா. நிறைய நேரத்தில் என்னை ஆண்டவர் அநேகருடைய சொற்கள் என்னை காயப்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையில வருகிறதான போராட்டம் சோதனையினால எனக்கு வாழ பிடிக்காம போயிருது ஆண்டவரே. ஏன் இந்த வாழ்க்கை நான் செத்து போனா நல்லா இருக்கப்பா.
அப்படின்னு நான் அநேக நேரத்துல உம்மிடத்துல அழுத நாட்கள் இருக்கு ஆண்டவரே. நான் தனிமையில இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில வந்த காயங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் போது நான் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்ன நாட்கள் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, இந்த உலகத்துல சாகிறதுக்காக உனக்கு சோதனையை கொடுக்கல, உன்னை வாழ வைக்கிறதுக்காக தான் நான் இந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். உன்னை ஜெயமுள்ளவனா மாற்றுறதுக்கு தான் இந்த சோதனையை நான் கொடுத்திருக்கிறேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்கும்படிதான் இந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னது சொல்லும்போது சொல்லுங்க, ஆண்டவரே என் பலத்தினால இல்லப்பா, உங்க பலத்தை எனக்கு கொடுங்க டாடி. ஆண்டவரே சோதனை சகிக்கிறது என்னுடைய பலத்தினால முடியாது, உங்க பலத்தை எனக்கு தாங்க அப்பா. உங்க பலத்தில் நான் நிற்பதற்கு எனக்கு பலனை தாங்க, பரிபூர்ணமா எனக்கு தந்தருளுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பலன் எனக்கு பரிபூர்ணமாய் விளங்கட்டும். ஆண்டவர் பார்த்து கேளுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணும் அப்பா. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் உங்களுக்கு அன்பா கேட்கிறேன். அப்படியே உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேரா நீட்டி எல்லாவற்றிலும் இருதயத்துல கையை வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சுயம் சாகிறதுக்கு எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, சோதனை சகிக்கிறதுக்கு எனக்கு பலனை தாங்க அப்பா. Let anything may come, எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோடு கூட ஓடி கர்த்தர் என்னை வாழ வைக்க போகிற அந்த வாழ்வுக்குள் நான் போய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. If God says He will not leave you, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை ஆண்டவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பிரதர் நீங்க கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். That is the day that he is going to make you stand. ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். இப்ப வர்றதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஜெயத்தோடு கூட கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் சகித்து ஆண்டவரே தேவன் கொடுத்திருக்கிற ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே பிள்ளையாய் கர்த்தரனை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்க. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.